Praise the Lord, and welcome you all to KCAM Third Generation Bible Study. God's grace, from today onwards, we will be starting Exodus Bible Study. ஸோ இந்த நாள்லையும் ஆண்டவர் வந்து நமக்கு ரொம்ப கிருபையாக நம்ம ஆதியாகமம் ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணார். அதுக்கு எல்லாருமே நம்ம தேங்க்ஃபுல்லாக இருப்போம் ஆண்டவருக்கு. ஸோ ஃப்ரம் டுடே வில் பி ஸ்டார்டிங் எக்ஸோடஸ். நம்ம வந்து ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போயும் நம்ம கூட இருக்கிற ரெனிஷா நமக்கு ஓப்பனிங் ப்ரேயர் பண்ணுவாங்க. ஓவர் டு ரெனிஷா. ஜெபம். அன்புள்ள இயேசுப்பா, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி. இந்த நாள்லயும் கூட எங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த பைபிள் ஸ்டடிக்காக இணைச்ச தயவுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்துலயும் 3 மாதங்கள் உங்களுடைய கிருபை எங்களை விலகாம எங்களை காத்த தயவுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் இயேசப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு கூட நாங்க தியானிக்க இருக்கிற எக்ஸோடஸ்க்காக உங்களுடைய பாதத்துல வரோம் இயேசப்பா. ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு உங்களுடைய வேதத்துல இருக்கிற அதிசயங்கள் ஒவ்வொன்றையும் எங்களுக்கு நீங்க கற்றுத்தாங்க ஆண்டவரே. இந்த வசனங்களை நாங்க கேட்கிறவர்களா மாத்திரம் இல்லாம அதன்படி நடக்கிறதுக்கு எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க. இந்த நாள் ப்ரேயரையும் நீங்க பிளஸ் பண்ணி தாங்க. இங்க 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடினா அந்த இடத்துல நான் வருவேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஏசப்பா. இந்த நேரத்துல நீங்க வந்து எங்க ஒவ்வொரு இருதயங்களையும் ஆண்டவரே நீங்க கனெக்ட் பண்ண போற தயவுக்காக நன்றி. உங்களுக்குள்ள எங்களை ஒருமனப்படுத்த போறதற்காக நன்றி சுவாமி. நாங்க பாடப்போற பாடல், கேட்க போற வசனம் ஒவ்வொன்றும் ஆண்டவரே நம்முடைய சமூகத்துல அது ரீதியா இருக்கிறதுக்கு நீங்க கிருபை தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். Thank you, Renisha. So next, let us hear a song from Sharon Akka. சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் மதபிமானி, உத்தம ஜீவிய வழி காட்டும், உயர்வானுலகில் உனை கூட்டும். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் மதபிமானி. வாலிப தமக்கும் அதுவாகும், வயோதிய கது உணவாகும், பாலக்கினிய பாலுமதாம், படிமீதாத்ம பசிதனிக்கும். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் மதபிமானி. சத்துரு பேயுடன் அமர் புரியும் தருணம் அது நல்லாயுதமாம், புத்திரர் மித்திரரோடு மகிழும் பொழுதும் அது நல்லுறவாகும். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் மதபிமானி. கதியின் வழி காணாதவர்கள் கண்ணு கரிய கலிக்கமது, புதிய எருசலேம் பதிக்கு போகும் பயண துணையும் அது. சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் மதபிமானி. உத்தம ஜீவிய வழி காட்டும், உயர்வானுலகில் உனை கூட்டும். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் மதபிமானி. தேங்க்யூ அக்கா. ஸோ அடுத்ததாகவும் நம்ம பைபிள் ஸ்டடி மெடிடேட் பண்ணுவோம். ஸோ எந்த நாள்லையும் யாத்ராகம புத்தகம் இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம், எக்ஸடஸ் இன்ட்ரடக்ஷன். ஸோ ஆக்சுவலாக இந்த புக் பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஓல்ட் டெஸ்டமெண்ட்லேயே அதிகப்படியான அற்புதங்கள் நிறைந்த ஒரு புஸ்தகம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதிகப்படியான பியாண்ட் நேச்சுரல் திங்ஸ் நடந்ததை ரெக்கார்ட் பண்ண புக் வந்து நம்ம எக்ஸோடஸ் புக்.
ஸோ வி ஷுட் பி ரியலி எக்ஸைட்டட் அபவுட் லேர்னிங் திஸ் புக் ஆக்சுவலாக. ஸோ அந்த அளவுக்கு அதாவது உலகத்தில் நேச்சுரலாக நடக்கிற காரியங்களை தாண்டி மிராக்குலஸான அநேக காரியங்கள் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட அதிகப்படியான ரெக்கார்டிங்ஸ் வந்து இந்த புக்கில் தான் நம்ம இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ எக்ஸோடஸ் புக் நெக்ஸ்ட் அதோட ஸ்டோரி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இட் இஸ் அ ஸ்டோரி ஆஃப் இஸ்ரேல்ஸ் பர்த் அஸ் அ நேஷன். ஒரு 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 கம்ப்ளீட் நேஷனா ஆண்டவர் வந்து இந்த புக்ல தான் ஒரு இஸ்ரவேலை வந்து கொண்டு வரார். ஸோ அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் ஈஜிப்டுக்கு போகும்போது ஜஸ்ட் ஒரு 70 பீப்புள் மட்டும்தான் நம்ம போனாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ வித்தின் ப்ரொடெக்டிவ் womb of Egypt, Jewish family of 70 multiplied rapidly. ஸோ அந்த மல்டிடியூட் ஆஃப் பீப்புள் அதுக்கப்புறம் எப்படி ஆண்டவர் வந்து அந்த இடத்துல இருந்து வெளியில கொண்டு வந்தாரு, என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம எக்ஸோடஸ் புக் ரெக்கார்ட் பண்றத நம்ம வந்து பார்க்க முடியுது. நம்ம இந்த எக்ஸோடஸ் அப்படிங்கிற அந்த வேர்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவலா இதை வந்து ஹீப்ரூஸ்ல வந்து ஷாமோட் அப்படின்னு சொல்றாங்க. SHEMOT. நான் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு தெரியல. ஷாமோட் விச் மீன்ஸ் நேம்ஸ். ஸோ ஏன் இந்த நேம்ஸ் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கொண்ட ஷாமோட் அதை வந்து இந்த புக்குக்கு நேமா வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யாத்ராமா 1:1 நம்ம பார்த்தோம்னா அந்த வசனமே ஆக்சுவலா இப்படிதான் ஆரம்பிக்குது. எகிப்துக்கு போன இஸ்ரவேலுடைய குமாரனின் நாமங்கள் ஆவன, குமாரின் நாமங்கள் ஆவன. ஸோ அதனால இங்கிலீஷ் நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னா, அண்ட் தீஸ் ஆர் தி நேம்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்குது இல்ல. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வேர்ஸே இப்படி இருக்கிறதுனால அந்த நேம்ஸ் அப்படிங்கிற வார்த்தையவே இந்த புக்குக்கு அவங்க வந்து பேரா வச்சுட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஹீப்ரூல இந்த யாத்ராம புத்தகத்தை ஷாமாட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதே இது கிரீக் டிரான்ஸ்லேஷன்ஸ் பார்த்தோம்னா, கிரீக்ல தான் எக்ஸோடஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து நமக்கு கொடுக்கப்படுது. And exodus, which means we know going out or departure or exit. ஸோ இதெல்லாம் நம்ம இங்க பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம இங்க வந்து செப்டுவாகின்ட் டிரான்ஸ்லேஷன்ஸ் அந்த ஓல்ட் டெஸ்ட்மென்ட் பைபிள்ஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த எக்ஸோடஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து நம்ம பார்க்கும்போது இது எந்த வேர்ஸ்ல வருது அப்படின்னா, எக்ஸோடஸ் 19:1. அதுக்கு நம்ம வாசிப்போம். யாத்திராகமம் 19:1 நம்ம பார்த்தோம்னா, இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள். அப்ப எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட அப்படின்னு எழுதியிருக்கல, அந்த புறப்பட்ட அப்படிங்கிறத எக்ஸோடஸ் அப்படிங்கிற கிரீக் டேர்ம்ல அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம எக்ஸோடஸ் புக்கோட ஒரு கீ ஈவெண்டா நம்ம வந்து பாக்குறோம். ஸோ இந்த 19:1 வேர்ஸ்ல இருக்கிற அந்த வேர்டு வந்து கான் அவுட் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. ஸோ இது வந்து அந்த கிரீக் டேர்ம் வந்து நம்ம பைபிள்ல வேற எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, லூக்கா 9:31 இருக்கு. அதே போல 2 பேதுரு 1:15 இதே கிரீக் வேர்டு வந்து மென்ஷன் பண்ணப்படுது. ஆக்சுவலா லூக்கா 9:31 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அங்க வந்து மரணம் அப்படிங்கிற டேர்ம் இருக்கும். ஸோ அந்த மரணங்கிற டேர்முக்கு இந்த எக்ஸோடஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. அதே போல 2 பேதுரு 1:15 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நான் புறப்பட்டு போன பிற்பாடு அப்படின்னு சொல்லி பேதுரு அந்த இடத்துல எழுதியிருப்பார். அதாவது அவர் என்ன மீன் பண்ணுவாருன்னா, நான் வந்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போன பின்னாடி பிசிக்கல் டெத்தை மென்ஷன் பண்ணி அவர் எழுதியிருப்பாரு. ஸோ இந்த 2 டேர்முக்கும் எக்ஸோடஸ் நம்ம இங்க யூஸ் பண்ற அந்த கிரீக் டேர்ம் வந்து யூஸ் பண்ணப்படுது. ஸோ இதுல லூக்கா 2 பேதுரு இது ரெண்டுமே நம்ம பார்த்தோம்னா இந்த பிசிக்கல் டெத் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் இங்க நம்மளோட அந்த புறப்படுதல் ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. அதாவது என்ன இதுல இருந்து நம்ம என்ன நம்ம இன்டர்பிரட் பண்ணி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த ரிடம்ஷன் மீட்பு, அந்த ரிடம்ஷன் இட் இஸ் அக்கம்ப்ளிஷ்ட் ஒன்லி த்ரூ டெத். இது நம்ம வந்து உலக பிரகாரமா பார்க்காம ஸ்பிரிச்சுவல் ரீதியா பார்த்தா, நம்ம இந்த உலகத்திலிருந்து நம்ம மீட்கப்பட்டு நம்ம வந்து பரலோகத்துக்கு போற அந்த ஒரு உன்னதமான அனுபவத்தை குறிக்கிறதான இந்த ஒரு அர்த்தத்தோட இது எக்ஸாக்டா மேட்ச் ஆகுறத நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ எக்ஸோடஸ் இஸ் மெயின்லி த தீம் ஆஃப் ரிடம்ஷன். ஸோ மறுபடியும் நம்ம எக்ஸோடஸ் பத்தி யோசிச்சோம் அப்படின்னாலே மீட்பு, எப்படி நம்ம வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்பட்டாங்களோ அதே போல நம்மளும் வந்து மீட்கப்பட போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு அர்த்தத்தை கொண்டதான உள்ளான அர்த்தத்தை கொண்டதான ஒரு புக்கா நம்ம வந்து இந்த எக்ஸோடஸை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இன் லாட்டின்ல இந்த வேர்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, லிபர் எக்ஸோடஸ் அப்படிங்கிற வேர்டு கொடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. லிபர் எக்ஸோடஸ் அப்படின்னா அந்த புக் நேம் அப்படி கொடுக்கப்படுது. அப்படின்னா என்ன அப்படின்னா, புக் ஆஃப் டிபார்ச்சர்
அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் நம்ம எக்ஸோடஸ் புக்கோட அந்த நேம் குறியதான ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ். அதே போல நம்ம இந்த யாத்ராம புத்தகம் எழுதப்பட்ட அந்த காலங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவலா அது வந்து எக்ஸோடஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் அதுல எல்லாம் நம்ம பார்த்தோம்னா அது வந்து 1445 பிசில அந்த புக்கோட காலம் வந்து தொடங்குது. அதே போல நம்ம அதுக்கப்புறமா அவங்க அந்த 40 இயர்ஸ் அந்த ஜேர்னி நம்ம பார்த்தோம்னா, ஸோ 1445 பிசி டு 1405 பிசி வரைக்கும் உள்ள காலத்துல இருக்கிறதான ஈவெண்ட்ஸை வந்து மோசே வந்து அதை வந்து நோட் பண்றாரு. அதாவது பைபிள் ஸ்காலர்ஸ் எப்படி சொல்றாங்கன்னா, அவர் அப்பப்ப நடந்ததை ஒரு ஹிண்ட் மாதிரி ஒரு டைரி எழுதுற மாதிரி அவர் அப்பப்ப எழுதுவாராம். ஸோ இது எல்லா இன்சிடென்ட்ஸையும் நோட் பண்ணதுக்கு அப்புறம் அட் த எண்ட் ஆஃப் த 40 இயர்ஸ் ஜேர்னி அவரு நமக்கு தெரியும்ல இந்த மோவாப் மலையில ஷார்ட்லி பிஃபோர் ஹிஸ் டெத் அவர் வந்து அந்த காரியங்கள் அவர் எழுதினது எல்லாத்தையும் அவர் வந்து எடிட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் புக்கா அவர் வந்து ஃபுல்லா எழுதியிருக்காரு. ஸோ அந்த யாத்ராமம் உபாகமம் எல்லாமே அந்த 5 புக் தோரான்னு நம்ம சொல்ற அந்த 5 புக் எல்லாமே வந்து மோசே வந்து அந்த ஹின்ஸ்ல இருந்து அவர் எழுதி வச்ச அந்த ஹின்ஸே ஃபைனல் புக்கா அவர் வந்து அந்த மோவாப் மலையில வந்து ஒரு ஃபுல் புக்கா எழுதினதாக சொல்லப்படுது. அண்ட் ஸோ இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆதியாகமத்துல பார்க்கும்போதே அந்த கடைசி போர்ஷன்ல யாக்கோபு வந்து அவரு ஈஜிப்டுக்கு போயிட்டாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அது வந்து 1875 பிசில நடக்குது. ஸோ அதுக்கப்புறமா இந்த புக்கு எண்டிங் நம்ம அந்த 40th சாப்டர் எக்ஸோடஸோட 40th போனோம் அப்படின்னா நம்ம எரெக்ஷன் ஆஃப் டேபர்நாக்கிள் பத்திலாம் எழுதப்பட்டிருக்கோம்ல. ஸோ அது நடக்கும்போது 431 இயர்ஸ் லேட்டர். ஸோ இதுக்கு நடுவுல இருக்கிறதான அந்த 1445 பிசிஸ் அந்த பீரியடு. ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒரு கம்போஸ் பண்ணி எழுதப்பட்ட புக், மோசேயினால் எழுதப்பட்ட புக் தான் இந்த எக்ஸோடஸ். அண்ட் அபவுட் த ஆத்தர்ஷிப், இது வந்து மோசே தான் எழுதினாரு. பட் சிலர் வந்து இதை வந்து ஜோஷ்வா எழுதியிருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குதான் செய்யுது. பட் 90% ஆஃப் த பைபிள் ரிசர்ச்சர்ஸ் அக்செப்ட் பண்றது வந்து இட் இஸ் ரிட்டன் பை மோசஸ். So this is about the authorship. And again keys to Exodus அப்படின்னு பார்த்தோம்னா keyword of Exodus என்ன அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்குற மாதிரி ரிடெம்ஷன் அண்ட் ரிடெம்ஷன். ஸோ அந்த சென்ட்ரல் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரிடெம்ஷன் குறித்து எழுதப்பட்ட ஒரு புக்கு. ஸோ இதுல நம்ம மெயினான ரிடெம்ஷன் நமக்கு தெரிஞ்ச மாதிரி இஸ்ரேலைட்ஸ் வந்து அவங்க வந்து எப்படி அந்த ஈஜிப்ட் பாண்டேஜ்ல இருந்து அவங்க எப்படி ரெடீம் பண்ணப்பட்டு அவங்க வந்து எப்படி வந்து ஒரு கடவுளோட வந்து ஒரு உடன்படிக்கைக்குள்ள அந்த ஒரு கவர்னன்ட் ரிலேஷன்ஷிப்குள்ள அவங்க வந்து போறாங்க அப்படிங்கறத நம்ம ரொம்ப அழகா இந்த எக்ஸோடஸ் புக்ல நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ அதே போல இஸ்ரேலைட்ஸோட ரிடெம்ஷன் இன் அடிஷன் டு தட் இன்னொரு குட்டி ரிடெம்ஷன் ஸ்டோரியுமே நம்ம பார்க்கலாம். அது நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம மோசஸோட ரிடெம்ஷன். ஸோ அவர் எப்படி வந்து அந்த நைல்ல இருந்து தூக்கி போடப்பட்ட குழந்தை தானே. ஸோ அவர் அந்த நைல் நதியில தூக்கி போடப்பட்ட ஒரு குழந்தை எப்படி அவர் வந்து மீட்கப்பட்டு அவர் வந்து எப்படி ஒரு ஆசரிப்பு கூடார அந்த பிரசன்னத்துக்குள்ளாக அவர் வந்து உள்ள போறாரு வர்றாரு. ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து க்ரோ ஆனாரு அப்படிங்கிற அந்த ஒரு ரிடெம்ஷன் பார்ட்டையுமே நம்ம இங்க வந்து பார்க்க முடியுது. ஸோ எக்ஸோடஸ் அப்படின்னா அந்த கீ வேர்ட் டு ரிமெம்பர் இஸ் ரிடெம்ஷன் அண்ட் ரிடெம்ஷன். ஓகே. அண்ட் அகெயின் அபவுட் கீ வேர்சஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா யாத்ராமம் 6:6 இது கூட நம்ம வாசிப்போம். யாராவது எடுத்த கூட வாசிங்க. யாத்ராமம் 6:6. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஸோ இதுதான் அதோட இந்த புக்கோட கீ வேர்ஸா சொல்லப்படுது. இதுல நம்ம நல்லா பார்த்தோம் அப்படின்னா திருப்பி அதாவது ஆண்டவர் சொல்ற, நான் விடுவிப்பேன், அடிமைத்தனத்துல இருந்து நீங்க நீக்கப்படுவீங்க, உங்களை மீட்பேன். 6வது வசனம் கடைசி வார்த்தையே மீட்பு,
அப்போ அந்த ஓங்கிய கையினாலும் மகா தண்டனையினாலும் நான் வந்து உங்களை வந்து மீட்பேன். அதே போல நான் உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். நான் உங்களை விடுவிப்பேன். ஸோ இந்த இந்த எல்லா வார்த்தையும் ஆண்டவர் வந்து பேசுறார். ஸோ அவங்களோட அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்க அந்த கஷ்டத்தோட அந்த பெருமூச்சு அவங்களுக்கு எழும்புச்சு அப்படின்னு பார்ப்போம் நம்ம. ஸோ அவங்க வந்து அப்படியே அந்த கஷ்டம் தாங்க முடியாம அவங்க வந்து அப்படியே அந்த இருதயம் வந்து யாராவது நம்மளை விடுவிச்சிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்ற அந்த ஏக்கம் வந்து ஆண்டவர் வந்து அதை கேட்டு அவரு எவ்வளோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வேர்ஸ்ல சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம நல்லா பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து 5வது வசனத்திலேயே அது இருக்கும். எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சை நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். அப்ப அந்த பெருமூச்சு ஆண்டவர் கேட்டு அவர் வந்து விடுவிக்கிறார், அடிமைத்தனத்துக்கு நீங்களாக்குறார், மீட்கிறார். அவர் வந்து இந்த ஜனங்களை, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நான் வந்து உங்களை வந்து எனக்கு ஜனங்களை நான் வந்து சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வாக்கு கொடுக்கறதையும் நம்ம வந்து பாக்குறோம். அதே போல இதுல இன்னொரு திங் நம்ம நோட் பண்ணணும் என்ன அப்படின்னா, அந்த 5th வேர்ஸ்ல நம்ம வாசிச்ச போல என் உடன்படிக்கையை நினைத்தேன். ஸோ அந்த உடன்படிக்கை வந்து ஆபிரகாமோட பண்ண அந்த உடன்படிக்கையும் நான் நினைத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இது வந்து ஒரு கீவேர்ஸ். இன்னொரு கீவேர்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எக்ஸோடஸ் 19:5-6 இதையும் நம்ம வாசிப்போம். அப்புறமா 19வது அதிகாரம் 5-6வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, இந்த 19வது அதிகாரத்துல ஆண்டவர் உடன்படிக்கை பண்ற அந்த காரியம் இருக்கும். சோ 19:5 பார்த்தோம்னா, இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். சோ அப்ப இதுல வந்து அந்த அவர் வந்து ஒரு உடன்படிக்கை பண்றாரு. இது ஆபிரகாமோட பண்ண உடன்படிக்கை இல்ல, மோசே மூலியமா இஸ்ரவேல் ஜனங்களோட ஆண்டவர் வந்து ஒரு உடன்படிக்கை பண்றாரு. சோ இந்த உடன்படிக்கையை நீங்க கை கொள்வீங்க அப்படின்னா நீங்க வந்து எனக்கு சொந்த ஜனங்களா இருப்பீங்க. நீங்க வந்து எனக்கு ஆசாரிய ராஜ்யமாவும் பரிசுத்த ஜாதியுமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இந்த 2 யாத்திராமா 6:5-6 அதே மாதிரி 19:5-6 நம்ம வந்து இந்த புத்தகத்தினுடைய அந்த ஒரு கீவேர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ அதே போல இங்க வந்து கீ சாப்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸோடஸ் 12, 13, 14 இந்த 3 சாப்டருமே. ஸோ இந்த எக்ஸோடஸ் 12ல என்ன இருக்குன்னா, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அந்த பாஸ் ஓவர் பத்தி எழுதப்பட்டிருக்கும். ஸோ ஒரு அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டினால வர்ற அந்த ஒரு மறுபடியும் ரிடம்ஷன் எப்படி இருக்கும், அதுக்கான நியமங்கள் என்ன, அவங்க எப்படி அதை பஸ்காவை ஆசரிக்கணும், என்ன மாதிரி சாப்பிடணும், அதை வந்து கையில தடியோட சாப்பிடணுங்க. ஸோ இந்த மாதிரி என்னென்ன நியமங்கள் இதெல்லாமே எழுதப்பட்டிருக்கும். 13, 14. ஸோ அந்த 13ல அவங்க எப்படி பஸ்கா ஆசரிச்சு அங்க அந்த இஸ்ரவேல் எகிப்து தேசத்துல இருந்து அவங்க வெளியில வர்றாங்கிறது இருக்கும். அந்த 12, 13, 14 இது வந்து கீ சாப்டர்ஸா நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ இது வந்து இதுல இருந்து நம்ம இன்னும் நல்லா தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, the salvation of Israel is through blood. அதுதான் இந்த பஸ்கா நம்ம பாக்குறது. அண்ட் த்ரூ பவர். ஸோ அந்த பவர் எப்படி பவர் வந்து எக்ஸிபிட் ஆகுது அப்படின்னா, ரெட் சீல அவங்க வந்து கடந்து வரும்போது ஆண்டவர் வந்து எவ்வளோ அந்த ஒரு பயங்கரமான ஒரு காரியங்கள் செய்யறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த இஸ்ரவேலுக்கு உண்டான அந்த ரிடம்ஷன் எப்படி வந்து த்ரூ பிளட் அண்ட் த்ரூ பவர் நடந்துச்சு அப்படிங்கறத இந்த 3 சாப்டர்லயுமே நம்ம வந்து பார்க்க முடியும். எக்ஸோடஸ் அந்த சென்ட்ரல் ஈவெண்ட் ஆஃப் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா அந்த எக்ஸோடஸ் அப்படிங்கும்போது அந்த கடந்து போறது டிபார்ச்சர். ஸோ இது டிபார்ட் ஆகி இந்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தோம்னா டிபார்ட் ஆகி நம்ம போறது வந்து அடுத்ததான் நியூ டெஸ்ட்மெண்ட்டுக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ த கீ வேர்ஸ் இஸ் ரிடம்ஷன், கீ வேர்ட் இஸ் ரிடம்ஷன். கீ வேர்சஸ் அப்படிங்கும்போது எக்ஸோடஸ் 6 அதே மாதிரி 19:5-6 அதே மாதிரி கீ சாப்டர்ஸ்னா எக்ஸோடஸ் 12, 13, 14. ஓகே. ஸோ அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா எக்ஸோடஸோட சாப்டர்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸோடஸோட 40 சாப்டர்ஸை நம்ம 2 மெயின் டிவிஷன்ஸா நம்மளால ஸ்பிளிட் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன் வந்து இட் இஸ் ஃப்ரம் சாப்டர் 1 to 18. ஸோ இந்த சாப்டர் 1 to 18ல என்ன இருக்கும் அப்படின்னா, ரிடம்ஷன் ஃப்ரம் ஈஜிப்ட் பத்தினதான அந்த காரியங்கள் இருக்கும். அதே போல சாப்டர்ஸ் 19 to 40 நம்ம பார்த்தோம்னா ரெவலேஷன் ஃப்ரம் காட் இருக்கும். ஸோ இந்த 2 மேஜர் டிவிஷன்ஸை நம்ம வந்து எக்ஸோடஸ் சாப்டர்ஸை பிரிச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஒரு இந்த 40 சாப்டர்ஸையும் ஒரு சின்ன ஓவர் வியூவா நம்ம பார்ப்போம். ஒரு ஷார்ட் வீடியோ பார்ப்போம். அதுக்கு நான் ஷேர் பண்றேன்.
The book of Exodus. It's the second book of the Bible, and it picks up the storyline from the previous book, Genesis, which ended with Abraham's grandson, Jacob, leading his large family of 70 people down to Egypt. Now, Jacob's 11th son, Joseph, had been elevated to second in command over Egypt, and he had saved his whole family in a famine. And so Pharaoh, the king of Egypt, offered the family to come live there as a safe haven. And so eventually Jacob dies there in Egypt, and Joseph and all his brothers do too. About 400 years pass, and the story of the Exodus begins. Now, that name refers to the event that takes place in the first half of the book, Israel's exodus from Egypt. But the book has a second half that takes place at the foot of Mount Sinai. In this video, we'll just focus on the first half, where centuries have passed, and the Israelites were fruitful and multiplied, and they filled the land. Now, this line is a deliberate echo back to the blessing that God gave all humanity back in the Garden of Eden. And it reminds us of the big biblical story so far. Humanity forfeited God's blessing through sin and rebellion, and so God chose Abraham's family as the vehicle through which he would restore his blessing to all the world. But the new Pharaoh does not view Israel as a blessing. He actually thinks this growing Israelite immigrant group is a threat to his power. And so just as in Genesis, humanity rebels against God's blessing, so here, Pharaoh attempts to destroy the source of God's blessing, the Israelites. He brutally enslaves them in forced labor, and then he orders that all the Israelite boys be drowned in the Nile River. Now, Pharaoh, he is the worst character in the Bible so far. His kingdom epitomizes humanity's rebellion against God. Pharaoh has so redefined good and evil according to his own interests that even the murder of innocent children has become good to him. And so Egypt has become worse than Babylon from the book of Genesis. And so now Israel cries out for help against this new Babylon, and God responds. God first turns Pharaoh's evil upside down as an Israelite mother throws her boy into the Nile River, but in a basket. And so he floats safely right down into Pharaoh's own family. He's named Moses, and he grows up to eventually become the man that God will use to defeat Pharaoh's evil. In the famous story of the burning bush, God appears to Moses and commissions him to go to Pharaoh and order him to release the Israelites. And God says that he knows Pharaoh will resist, and so he will bring his judgment on Egypt in the form of plagues. Then God also says that he will harden Pharaoh's heart. And so we're introduced into the next main part of the story, the confrontation between God and Pharaoh. Now, what does this mean that God says he'll harden Pharaoh's heart? It's super important to read this section of the story really closely and in sequence. In Moses and Pharaoh's first encounter, we're told simply that Pharaoh's heart grew hard. There's no implication that God did anything. And so in response, God sends the first set of 5 plagues, each one confronting Pharaoh and one of his Egyptian gods. And each time, Moses offers a chance for Pharaoh to humble himself and to let the Israelites go. But after each plague, we're told that Pharaoh either hardened his heart or that his heart grew hard. He's doing this of his own will. And so eventually, it's with the second set of 5 plagues that we begin to hear how God hardened Pharaoh's heart. So the point of the story seems to be this. Even though God knew that Pharaoh would resist his will, God still offered him all of these chances to do the right thing. But eventually, Pharaoh's evil reaches a point of no return. I mean, even his own advisors think that he has lost his mind. And it's at that point that God takes over and bends Pharaoh's evil towards his own redemptive purposes. God lures Pharaoh into his own destruction as he saves his people, which is what happens next. With the final plague, it's the night of Passover, and God turns the tables on Pharaoh. Just as he killed the sons of the Israelites, so God will kill the firstborn in Egypt with a final plague. But unlike Pharaoh, God provides a means of escape through the blood of the Lamb. And here the story stops and introduces us in detail to the annual Israelite ritual of Passover. On the night before Israel left Egypt, they sacrificed a young, spotless lamb and painted its blood on the doorframe of their house. And when the divine plague came over Egypt, the houses covered with the blood of the lamb were passed over, and the sun spared. And so every year since, the Israelites have reenacted that night to remember and to celebrate God's justice and his mercy.
But Pharaoh, because of his pride and rebellion, he loses his own son, and he's compelled to finally let the Israelites go free. And so the Israelite slaves make their exodus from Egypt. But no sooner do they leave that Pharaoh changes his mind, and he gathers his army and chases after the Israelites for a final showdown. As the Israelites pass through the waters of the sea safely, Pharaoh charges towards his own destruction. The Exodus story concludes with the first song of praise in the Bible. It's called the Song of the Sea. And the final line declares that the Lord reigns as king. And then the song retells in poetry what the story of God's kingdom is all about. It's about how God is on a mission to confront evil in his world and to redeem those who are enslaved to evil. God is going to bring his people into the promised land where his divine presence will live among them. This story is what it looks like when God becomes king over his people. So after the Israelites sing their song, the story takes a sharp turn. The Israelites, they're trekking through the wilderness on their way to Mount Sinai, and they're hungry, they're thirsty, and they start criticizing Moses and God for even rescuing them. They say they long for the good old days in Egypt. I mean, it's crazy. So God graciously provides food and water for Israel in the wilderness, but these stories, they cast a dark shadow. And we begin to wonder, could it be that Israel's heart is just as hard as Pharaoh's? We shall see. But for now, that's the first half of the book of Exodus. Okay, இது வந்து this is overview about Exodus chapter 1 to 18. ஸோ த ஃபர்ஸ்ட் பார்ட் நான் சொன்ன மாதிரி நம்ம எக்ஸோடஸ் வந்து 2 டிவிஷனாக பிரிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் டிவிஷன் இட் இஸ் அபவுட் ரிடம்ஷன் ஃப்ரம் ஈஜிப்ட். ஸோ நம்ம அடுத்த டிவிஷனோட ஓவர்வியூ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் டிவிஷனோட இன்டர்பிரிட்டேஷன் பார்க்கணும். இது வந்து ஜஸ்ட் ஓவர்வியூவாக நம்ம பார்த்தோம். இதை வந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக நம்ம இன்டர்பிரேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஆக்சுவலா கொலோசையர் 2:16-17 வசனத்துல எழுதப்பட்டிருக்கோம்ல, நான் அந்த வேர்ஸ் கூட ரீட் பண்றேன். கொலோசையர் 2:16-17. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை இருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. ஸோ இந்த பண்டிகைகள், இந்த ஓய்வு நாட்கள், ஸோ இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் காரியங்கள் மொத்தமாவே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இது எல்லாமே வந்து ஒரு வருங்காரியத்துக்கு நிழலா இருக்கு. ஸோ அந்த காரியத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா கிறிஸ்துவை பற்றினதே அப்படின்னு சொல்லி பவுல் வந்து இங்க எழுதுறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த எக்ஸோடஸ்ல நம்ம பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் 18 சாப்டர்ஸ்ல நடந்த காரியங்கள் ஒரு நிழலான காரியமா இருக்கும்ல. ஸோ அப்போ வந்து ஸ்பிரிச்சுவலா நம்ம அதை எப்படி இன்டர்பிரட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 5 minutes பார்த்துட்டு அப்புறம் அடுத்த ஓவர்வியூ பார்ப்போம், அடுத்த டிவிஷனோட ஓவர்வியூ பார்ப்போம். ஸோ இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் பீப்புள் அவங்க வந்து ஈஜிப்ட் அப்படிங்கிற ஒரு ஃபாரின் லேண்ட்ல இருக்காங்க. அவங்களோட ஓன் லேண்ட் கிடையாது, அது வந்து ஒரு ஃபாரின் லேண்ட்ல அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கோம். ஸோ அங்க இருந்து ஆக்சுவலா ஒரு பர்டிகுலர் பீரியட் வரும்போது அவங்க ஆண்டவர் வந்து அவங்களை வந்து மீட் எடுத்து வேற ஒரு இடத்துக்கு அவர் வந்து அவங்களுக்கு சொந்த தேசத்துக்கு அவங்க கொண்டு வர போறாரு. ஸோ இதுதானே நமக்கு மெயினான ஒரு கான்செப்ட். ஸோ இப்போ இந்த ஈஜிப்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பாவம் நிறைந்ததான ஒரு பிளேஸ். அங்க வந்து ரொம்ப விக்கிரக ஆராதனை. அவங்களோட அந்த ஈஜிப்டியன்ஸோட ஹிஸ்டரி நம்ம எடுத்து வாசிச்சோம்னா அவங்க எல்லாத்துக்கும் சாமி, இதுக்கு ஒரு கடவுள், அதுக்கு ஒரு கடவுள், இப்ப வந்து ஒரு நேச்சருக்கு அதுக்கு ஒரு காடு, ஒரு எதுனாலுமே ஒரு ஒரு அனிமல் பார்த்தா அதை ஒரு காட் ஆக்கிடுறாங்க, ஒரு பிளான்ட் பார்த்தா காட் ஆக்கிடுறாங்க, ரீப்ரொடக்ஷனுக்கு ஒரு காடு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு காடு. அவ்வளவு விக்கிரக ஆராதனை நிறைந்த அந்த ஒரு உலகம். ரொம்ப அந்த பீப்புள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ரஃப்பான பீப்புள், அவ்வளோ ஒரு கடினமான ஒரு பீப்புள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ரொம்ப பெருமை நிறைஞ்சவங்க. நான் தான், அதுவும் அந்த கிங்லாம் இருக்காருல அந்த ஃபேரோ, அவர்லாம் வந்து நான் தான் கடவுள். அவர் என்ன சொல்லுவாராம், நான் குளிச்சுட்டு இந்த நைல் ரிவரை நான் அனுப்புறதுனாலதான் அது வந்து அதோட தண்ணி வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கு, அதனாலதான் அது வந்து இவ்வளோ பெரிய ரிவரா அது ஓடுது, ஏன்னா நான் தான் கடவுள், நான் குளிக்கிறதுனாலதான் அது வந்து அப்படி இருக்கு. ஸோ அப்படின்னு சொல்லி அவர் வந்து காடை வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறார். அந்த மாதிரி ஒரு நேச்சர் உள்ள ஒரு பீப்புள்.
ஸோ இப்படி ஒரு பாவம் நிறைஞ்ச ஒரு இடம் வந்து ஈஜிப்ட். ஸோ இந்த பாவம் நிறைந்த அந்த உலகத்தை வந்து நம்ம ஸ்பிரிச்சுவலா எடுக்கும்போது நம்ம இன்டர்பிரிட்டேஷனுக்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இது வந்து நம்ம இப்ப இருக்கிற அந்த பாவம் நிறைந்த உலகத்துக்கு அடையாளமா எகிப்தை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த உலகத்திலிருந்து நம்மளை வந்து ஆண்டவர் வந்து மீட்டெடுக்கிறார். இப்போ நம்ம வந்து கடவுள் கிருபையில் எல்லாருமே சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பெற்று கிறிஸ்டியன்ஸா இருப்போம். நான் ஒரு ஜென்ரலா ஒரு ஹியூமன் பீயிங்க்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஒரு ஆண்டவர் அறியாத ஒரு நான் கிறிஸ்டியனுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த பாவம் நிறைந்த உலகத்துல இருந்து ஆண்டவர் வந்து மீட்டெடுக்கணும் அந்த ஹியூமன் பீங்க. ஸோ அப்ப ஆண்டவர் வந்து ஃபர்ஸ்ட் அநேக அற்புத அடையாளங்களினால மக்களை வந்து எதிரியாகிய சத்துருவிடம் இருந்து மீட்டெடுக்கிறார். ஸோ அப்போ வந்து நம்ம பார்த்தது போல நிறைய அடையாளங்கள், இந்த 9 வாதையெல்லாம் கொடுக்குறாரு. பட் எந்த இதுவுமே அவங்களை வந்து பெர்மனண்டா ரிலீவ் பண்ணல, ரிடம்ஷன் கிடைக்கவே இல்லை. ஸோ அப்போ வந்து ஃபைனல் ரிடம்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னா அந்த பஸ்கா மூலியமா அந்த பாஸ் ஓவர் நடக்கும்போது தான் ஃபைனல் ரிடம்ஷன் நடக்குது. ஸோ அப்போ வந்து அதாவது அந்த 10வது வாதம் என்ன, 10வது வாதம் வந்து வீட்டுல உள்ள அந்த தலைப்பிள்ளை சங்காரம் நடக்கணும். வீட்டுல உள்ள தலைப்பிள்ளைகள், தலையீற்று, மிருக ஜீவன்களோட தலையீற்று எல்லாமே அழிக்கப்படும். இதுதான் நம்மளோட அந்த 10வது வாத 10th பிளேக். அப்போ அந்த ஈஜிப்ட்ல தான் நம்மளுடைய இஸ்ரவேல் ஜனங்களும் இருக்காங்க. அப்போ எகிப்தினுடைய மக்கள் வீட்டுல தலைப்பிள்ளை சங்கரிக்கப்படணும்னா அதே கண்ட்ரியில இருக்கிற நம்ம பீப்புளுடைய ஃபேமிலிலையும் எல்லா தலைப்பிள்ளையும் சங்கரிக்கப்படணும்ல. அப்ப எப்படி காப்பாற்றப்படுறாங்க அப்படின்னா அந்த ஒரு ரத்தம், அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய அந்த ரத்தம் வந்து அவங்கள வந்து காப்பாத்துது. எப்படி அப்படின்னா அதை வந்து அவங்க அந்த பஸ்காவை அடிச்சு, நமக்கு நல்லா தெரியும் அந்த நிலை சட்டத்துல அதை அவங்க வந்து அதை பூசும் போது அந்த சங்கார தூதன் உள்ள வராம இருக்கான். சோ இதோட பேசிக் கான்செப்ட் எடுத்தோம்னா, ஒரு ஆட்டை அடிச்சு பூசுனா நான் காப்பாற்றப்படுவேனா, இன்னைக்கு நைட்டு சங்கார தூதன் உள்ள வருவானா அப்படின்னு கொஸ்டின் கேட்டா அதுல இருந்து நம்ம காப்பாற்றப்படவே மாட்டோம், அப்படிதானே? சோ இந்த பிலீஃப், சோ இந்த ஆண்டவர் வந்து சங்கார தூதனை வச்சு இன்னைக்கு நைட் வந்து அழிக்க போறாரு, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்புறாங்க. அடுத்தது இந்த பஸ்கா ஆட்டை வந்து நம்ம பலியிட்டு அதன் ரத்தத்தை பூசி பஸ்காவை நம்ம ஆசரிக்கும் போது அந்த மரணத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு ரட்சிப்பு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு பிலீஃப் தான் இதோட பேசிக் கான்செப்ட் ஆஃப் பாஸ் ஓவர். ஸோ அந்த பிலீஃப் மூலியமா அந்த ஒரு ரிடம்ஷன் வந்து நடக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதுலயும் நம்ம வாசிச்சோம் அப்படின்னா 1 கொரிந்தியர் 5:7 நம்ம வாசிச்சோம்னா நம்மளோட இன்டர்பிரிட்டேஷனுக்கு, ஸ்பிரிச்சுவல் இன்டர்பிரிட்டேஷனுக்கு நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா 1 கொரிந்தியர் 5:7 செகண்ட் ஹாஃப் வாசிச்சோம் அப்படின்னா, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. சோ எப்படி ஈஜிப்ட்ல இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியில கொண்டு வரப்படணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி தேவைப்பட்டுச்சோ, அதே போல இந்த பாவம் நிறைந்த உலகத்திலிருந்து நம்ம மீட்கப்படுறதற்கு நம்ம வந்து நம்மளுடைய கிறிஸ்துவின் ரத்தம் வந்து தேவைப்பட்டுச்சு. அவர் வந்து இந்த முழு உலகத்துக்கும் சேர்த்து அவர் வந்து ஒரே பஸ்கா ஆட்டுக்குட்டியா பலி ஆயிட்டாரு. சோ அந்த இப்போ வந்து நம்ம வந்து அந்த ரத்தத்தை பிலீவ் பண்ணும் போது நம்மளால வந்து இந்த பாவத்துல இருந்து மீட்கப்பட முடியுது. சோ இந்த ஃபர்ஸ்ட் காரியம் வந்து ரிடம்ஷன் த்ரூ பிளட் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ இதுக்கு அடுத்ததான் நிழலாட்டமா பழைய ஏற்பாட்டுல என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நான் மெயின் இன்சிடென்ட்ஸ் மட்டும் சொல்றேன். இது வந்து சாப்டர் 12 பஸ்கா ஃபுல்லா இருக்கும். நம்ம சாப்டர் 13 நம்ம போனோம் அப்படின்னா, யாத்திராகமம் 13வது அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா கடைசி வசனமா இருக்கும். சோ இவங்களை வந்து ஒன்ஸ் வந்து இந்த பஸ்கா அடிச்சு அவங்கள எகிப்து தேசத்துல இருந்து இஸ்ரவேல் பீப்புள ஆண்டவர் ஃபுல்லா வெளியில கொண்டு வந்துட்டார், நடத்தி கொண்டு வர்றாரு. சோ அப்படி கொண்டு வரும்போது அவர் வந்து எப்படி நடத்தி கொண்டு வர்றாருன்னா நமக்கு இது நல்லா தெரியும். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகவில்லை. 21வது வசனத்துல இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் அப்படின்னு சொல்லி இருக்கு. சோ இதை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இதுக்கும் 1 கொரிந்தியர்ல 10வது அதிகாரம் 1-2வது வசனத்துல பவுல் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் எழுதுறாரு. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 1-2. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். சோ இதுல வந்து இந்த மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் அப்படிங்கிறது வந்து ஞானஸ்தானத்தை குறிக்கிறதா நமக்கு வந்து சொல்லப்படுது. சோ அப்ப வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்கா அந்த ஆட்டினுடைய ரத்தத்தின் மூலியமா ரட்சிப்பு அடைகிறாங்க, சால்வேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் வந்து பேப்டிசம்
பேப்டிசம் செகண்ட் ஸ்டெப். இதுல இன்னும் நம்ம ரொம்ப தெளிவா பார்க்கணும் அப்படின்னா மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம். மேகஸ்தம்பம்ங்கிறது வந்து வாட்டர் பேப்டிசம் குறிக்குது. அக்கினி ஸ்தம்பம்ங்கிறது வந்து பரிசுத்த ஆவியானவர்னால நம்ம வந்து அந்த அபிஷேகம் பண்ணப்படுற அந்த ஒரு அக்னியில இருந்து பேப்டைஸ் பண்ணப்படுற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை குறிக்கிறத பாக்குறோம். சால்வேஷன், பேப்டிசம் பார்த்தோம். ஸோ அடுத்ததா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து நம்ம வந்து 14th சாப்டர் 15th சாப்டர்ல இவங்க வந்து ஆக்சுவலா இஸ்ரவேல் பீப்புள் வந்து அந்த நேஷனை விட்டு வெளியில அவங்க தான் வர்றாங்க. முழுவதுமா அந்த எதிரி வந்து அழிக்கப்படல. சோ எப்ப வந்து அந்த எனிமி வந்து அழிக்கப்பட்டாரு அப்படின்னா அந்த ரெட் சி அவங்க கிராஸ் பண்ணி போகும்போது அழிக்கப்பட்டாரு. அது வந்து ரிடம்ஷன் த்ரூ பவர். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து பேப்டிசம் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள போகும்போது ஆவியானவர் வந்து நமக்கு எகெயின்ஸ்டா இருக்கிற அந்த எனிமியை வந்து அவர் வந்து கம்ப்ளீட்டா அழிக்கிற அந்த அனுபவத்துக்கு இது அடையாளமா இருக்கிறதா நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா யாத்ராமம் 15வது அதிகாரத்தை பார்த்தோம்னா 22வது வசனம், 23வது வசனம் இதுல எல்லாம் நம்ம பார்த்தோம்னா 22ல இவங்க என்ன பண்றாங்கன்னா சூர் வனாந்திரத்துக்கு போவாங்க. அங்க வந்து 3 நாள் தண்ணீர் அவங்களுக்கு இல்லாது இருந்ததுன்னு இருக்கும். அதே போல இவங்க 23வது வசனத்துக்கு போனோம்னா மாறாங்கிற பிளேஸ்க்கு போவாங்க. இது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது. சோ மாறாக்கு வந்தப்போ என்ன ஆகும், தண்ணி வந்து கசப்பா இருந்ததுனால அவங்களால குடிக்க கூடாது இருந்தது அப்படின்னு இருக்கும். சோ இது ரெண்டுலயும் பார்த்தோம்னா அதுக்கு அடுத்த வசனத்துல அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். சோ ஒன்ஸ் பேப்டைஸ்டு அதுக்கப்புறமா ஆவியானவருடைய அந்த ஒரு வழி நடத்துதல், எதிரிகள் அவர் முறியடிக்கிறது, இது எல்லாம் வரும்போது அடுத்ததாவே என்ன வருதுன்னா டெம்டேஷன் வருது. சோ இதை நம்ம இன்னும் தெளிவா நம்ம நியூ டெஸ்ட்மெண்ட்ல புரிஞ்சுக்கலாம்னா மத்தேயு 3வது அதிகாரம் நம்ம பார்த்தோம்னா இங்க இயேசு கிறிஸ்து வந்து யோவான் ஸ்நானகனால அவரு அப்பதான் பேப்டிசம் எடுத்துட்டு வெளியில வர்றாரு. மத்தேயு 3வது அதிகாரம். சோ இதுல நம்ம பார்த்தோம்னா 14th verse 15th verse இது எல்லாத்துலயும் நம்ம பார்த்தோம்னா யோவான் ஸ்நானகனும் இயேசு கிறிஸ்துவும் பேசுற அந்த கான்வர்சேஷன் எல்லாம் இருக்கும். நமக்கு தெரிஞ்ச வசனங்கள்னால வாசிக்கல. 16வது வசனம் வந்தோம்னா இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். சோ இதுல வந்து அவர் பேப்டிசம் எடுத்துட்டு வந்ததும் ஹோலி ஸ்பிரிட் வந்து அவர் மேல இறங்குறாரு. அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம்னா இது முடிச்சுட்டு அப்படியே அடுத்த சாப்டர் ஃபர்ஸ்ட் வசனம் பாத்தீங்கன்னா அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. சோ அப்போ வந்து ஒன்ஸ் பேப்டைஸ்ட் அதுக்கப்புறம் ஆவியானவருடைய அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும்போது அடுத்ததாகவே ஆண்டவர் வந்து சோதிக்கப்படுறதுக்கு சில டெம்டேஷன் அலோ பண்ணப்படுது ஆண்டவருக்கு. அந்த டெம்டேஷனுக்கு வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். யாருனால கொண்டு போகப்பட்டார் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். ஆவியானவர் தான் அவர் வந்து வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்படுறார். சோ அதே போல இந்த ஜனங்களும் மேகஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவங்க வந்து வழி நடத்தப்படுறாங்க. சோ மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் பேப்டிசத்துக்கு அடையாளமா இருக்குன்னு பார்த்தோம். சோ அதுக்கப்புறமா ரெட் சி கிராஸ் பண்ணி வராங்க. சோ அதுக்கப்புறமே நம்ம பார்த்த மாதிரி அந்த சூர் வனாந்திரத்துல வந்து அவங்களுக்கு ஃபுட் இல்ல, மாறால தண்ணி குடிக்க முடியல. சோ இந்த மாதிரி டெம்டேஷன்ஸ் வருது. அந்த பீப்புள் வந்து அங்க முறுமுறுத்து அதுல அந்த டெம்டேஷன்ல விழுந்து போயிடுறாங்க. பட் ஏசு கிறிஸ்து நீங்க பார்க்கும்போது அவர் வந்து அதை ஜெயிக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். சோ அதே மாதிரி இங்க அடுத்ததா நம்ம பார்த்தோம்னா அவங்க 16th சாப்டர்ல வரும்போது அவங்களுக்கு வந்து மன்னா கொடுக்கப்படுது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதே போல 17th சாப்டர் 5th verse and 6th verseல நம்ம பார்த்தோம்னா கண்மலையின் தண்ணீரே அவங்க ஆண்டவர் வந்து குடிக்க கொடுப்பாரு அவருக்கு. சோ அப்ப இது என்ன அடையாளம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1 கொரிந்தியர் 10 3வது வசனம் 4வது வசனம் நம்ம பார்த்தோம்னா 1 கொரிந்தியர் 3:4 பார்த்தோம்னா எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. சோ இந்த கண்மலை அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும், அது கிறிஸ்து தான். சோ அப்ப கிறிஸ்து அடிக்கப்படுறதுக்கு அடையாளமா தான் அந்த இடத்துலயுமே வந்து கண்மலை அடிக்கும் போது தண்ணீர் புறப்பட்டது. அதே போல மன்னா அப்படிங்கும் போது அது வந்து மன்னா அவங்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்குறாரு. சோ இந்த மன்னா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை நிறைய ரீதியில புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து வேர்ட் ஆஃப் காட் நமக்கு அது வந்து நம்ம வந்து மன்னாக்கு வந்து ஒரு அடையாளம் எடுத்துக்கலாம். அடுத்தது காட்ஸ் ப்ரொவிஷன்ஸ், அதை நம்ம ஸ்பிரிச்சுவலாவும் எடுத்துக்கலாம், வேர்ல்ட்லியாவும் எடுத்துக்கலாம். காட்ஸ் ப்ரொவிஷன்ஸ். அதே மாதிரி மன்னா கண்மலையின் தண்ணீர் அப்படிங்கும்போது கண்மலையிலிருந்து
கண்மலை அடிக்கும்போது அதுல இருந்து தண்ணீர் வந்துச்சு. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டப்போ அவர்கிட்ட இருந்து அந்த ரத்தம் வந்து அவர்கிட்ட இருந்து சிந்தப்பட்டுச்சு. சோ அப்ப அந்த மன்னாங்கிறது வந்து அப்பத்துக்கு அடையாளமா இருக்கு. கண்மலையின் தண்ணீர் வந்து ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கு. அப்போ அப்படிங்கும்போது நமக்கு வந்து அது ஹோலி கம்யூனியனை வந்து நமக்கு ரெப்ரசன்ட் பண்றதை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மன்னா கண்மலையின் தண்ணி இது ரெண்டுமே வந்து நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளம். அதே மாதிரி மிராக்குலஸ் லீடிங் ஆஃப் காட் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த மன்னா தண்ணீர் அப்படிங்கிற அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போறோம். ஸோ டெம்டேஷன்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஹோலி கம்யூனியன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து வி ஸ்டார்டட் கன்சியூமிங் த வேர்ட் ஆஃப் காட், நமக்கு என்ன நமக்கு கிடைக்குது அப்படின்னா, சீனாய் வனாந்திரத்துல அவங்க 19th சாப்டர்ல என்ன நடக்குதுங்கிறத நம்ம ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு வருவோம். ஸோ நான் அடுத்த வீடியோ நான் ஷேர் பண்றேன். The book of Exodus. In the first video, we explored chapters 1 through 18, which tell the foundational story of how God rescued the enslaved Israelites by confronting and defeating Pharaoh, while offering a way of escape through the blood of the Passover lamb. God then delivered his people by bringing them through the waters of the sea and then into the wilderness, where, surprisingly, they grumbled and complained. Now, the second half of the book of Exodus opens as Moses leads Israel to the foot of Mount Sinai, where God invites the nation of Israel to enter into a covenant relationship. And here we reach another key moment in the biblical storyline, because this is picking up and developing God's promise to Abraham. So remember, from the book of Genesis, God promised that through Abraham's family, somehow he would restore his blessing to all of the nations. And here we find out more. God says that if Israel obeys the terms of the covenant, they will be so shaped by God's laws and teaching and justice that they will become a kingdom of priests, which means that they will become God's representatives and show all of the other nations what God is truly like. Now, the people of Israel eagerly accept the offer, and so God's presence appears right on the top of Mount Sinai in the form of cloud and lightning and thunder. And Moses goes up as their representative, and God opens with the basic terms of the covenant, the famous 10 Commandments. These are like the basic terms of the agreement, how the Israelites and God are going to relate to each other. And then after this come another collection of commands which fill out the first 10 in more detail. There are laws about Israel's worship, about social justice, how they are to live together, all shaping Israel into a nation of justice and generosity that's different from the other nations. So Moses writes down all of these laws, and he brings them down to the people who, again, eagerly agree to enter into this covenant with God. And once they do so, God takes the relationship forward another step. He tells Moses that he wants his holy and divine and good presence to come and dwell right in the midst of Israel, which develops another aspect of God's covenant promises. So remember, after humanity's rebellion in the garden, it was access to God's presence that was lost. But now it's through the family of Abraham that God's presence is becoming once again accessible through this covenant relationship, and first with Israel, and then somehow one day to all nations. So what follows are 7 chapters of detailed architectural blueprints about this sacred tent called the tabernacle. There's an outer courtyard with an altar, and then in the center there's a tent that has an outer room and then an inner room. And then inside the inner room, which is called the most holy space, is a golden box called the Ark of the Covenant. And there's angelic creatures over the top of it. It's the hot spot of God's presence. Now there's lots of detail in these chapters, and it's important to know that every piece has some kind of symbolic value. All of the flowers, the angels, the gold, and the jewels, it all echoes back to the Garden of Eden, the place where God and humans lived together in intimacy. And so the tabernacle is like a portable Eden, so to speak. It's the place where God and Israel can live together in peace. At least in theory, because right here, something goes really, really wrong. Israel breaks the covenant. As Moses is up on the mountain receiving the blueprints for the tabernacle, down below at the camp, the Israelites, they're losing patience. And so they ask Moses' brother Aaron to make for them a golden calf idol so they can worship it as the God who saved them out of slavery in Egypt. Now God's presence, it's right there on top of the mountain. They can see it.
But here they are below, breaking the first two commands of the covenant they just agreed to: no other gods and no idols. Now, what follows is really important. God knows what's happening down below. And so he first invites Moses into his own anger and pain. And he tells Moses what he wants to do, just to wipe Israel out. But Moses intercedes by appealing to God's character. He says, first of all, destroying Israel would be going back on your covenant promises to Abraham. And then Moses appeals to God's reputation among the nations. What would they think if they see you destroying your own people? And so God accepts Moses' intercession, and he relents. And while he does bring his judgment on those who instigated the idolatry, he forgives the nation as a whole and promises to renew his covenant. And it's right here, at this point in the story, that God, for the first time, describes his own character to Moses. He says, the Lord is merciful, he's gracious, he's slow to anger, abounding in covenant faithfulness. He forgives sin, but he will not leave the wicked unpunished. So we have this tension. God is full of mercy, but also he must deal with evil if he claims to be good. And above all, God is faithful to his promises, even though it means he knows he's committing himself to a people who are utterly faithless. And so after renewing the covenant with Israel, God commissions Moses to go ahead and build the tabernacle. And once again, we get 5 long chapters describing in detail the construction of the tabernacle. And it all comes together in the final chapter where the tabernacle's finished. God's glorious divine presence comes and hovers over the tent, and our hopes are high. And so Moses, he goes right up to enter into the tent, and he can't. He actually can't go in. And that's how the book ends. It's really surprising, but not really if you think about it. You can see now how much Israel's sin has damaged the relationship with God in more ways than we realized. So the book opened, remember, with Pharaoh's evil threatening Israel and threatening God's covenant promise. But now, as the book ends, Israel has become its own worst enemy. It's their sin that's threatening the future of the covenant. And so the question as the book closes is, how is God going to reconcile this conflict between his holiness and his goodness and his presence with the sinful corruption of his own covenant people? The solution to that problem is what the next book is about. But for now, that's the book of Exodus. So this is about the overview of chapter 19 to chapter 40. ஸோ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 19th சாப்டரில் ஆண்டவர் வந்து ஒரு உடன்படிக்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதை நம்ம வந்து பார்த்தோம், எஸ்டாப்ளிஷிங் கவனன்ட். ஸோ இது நம்ம முன்னாடி நம்ம ஸ்பிரிச்சுவலாக அதை நம்ம பார்த்தோம்னா, ஒன்ஸ் வி ஸ்டார்ட் கன்சியூமிங் வேர்ட் ஆஃப் காட், நம்ம அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், இன்னொன்று பைபிளில் உள்ள வேர்ஸ் ரெண்டுமே நம்ம ஈக்குவலி அது வந்து ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம எடுக்கும்போது நம்ம வந்து ஆண்டவர் நம்மோட வந்து ஒரு உடன்படிக்கை பண்றதை பார்க்குறோம். சீனாய் வனாந்திரத்துல இஸ்ரவேல் ஜனங்களோட பண்ண உடன்படிக்கை வந்து யாத்ராகமம் 19வது அதிகாரம் 5-6வது வசனத்துல இருக்கும். ஸோ இந்த உடன்படிக்கை நம்ம அதை கூட வாசிப்போம். 19:5-6. இப்பொழுதும் நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். நம்ம முன்னாடியே இந்த வசனம் வாசிச்சோம். ஸோ இந்த உடன்படிக்கையை அவர் வந்து ஏற்படுத்துறார். ஸோ நம்ம வந்து இங்க நம்ம நியூ டெஸ்ட்மெண்ட் பீரியட்ல நம்ம இருக்கிற நம்ம சபை ஆகிய கிறிஸ்தவர்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம கூட ஆண்டவர் வந்து உடன்படிக்கை ஏற்படுத்துறதை நம்ம பார்க்கிறோம். ஆக்சுவலா இது வந்து நம்ம இப்ப வாசிச்சது வந்து இஸ்ரவேல் ஜனங்களோட பண்ண உடன்படிக்கை. இது வந்து நமக்கான உடன்படிக்கை இல்ல, நம்ம வந்து நமக்கான வேற ஒரு உடன்படிக்கை பண்றாரு. அது என்ன அப்படின்னா மத்தேயு 26வது அதிகாரம் 26, 27, 28வது வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மத்தேயு 26, 27, 28. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. ஸோ அந்த நியூ கவர்னன்ட் ஆண்டவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதை இந்த வேர்சஸ்ல பார்க்க முடியும். ஸோ அவர் வந்து ஒன்ஸ் அந்த கவர்னன்ட் ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா சாப்டர் 20ல அவர் வந்து 10 கட்டளை கொடுக்குறாரு. அதோட நிறைய லாஸ்
கொடுக்குறாரு. 52 54 எனக்கு கரெக்டா கவுண்ட் ஞாபகம் இல்லை. லாஸ் ஆன் ஸ்லேவரி, லாஸ் ஆன் பாடிலி இன்ஜுரிஸ், ப்ராப்பர்ட்டி டேமேஜஸ், இந்த மாதிரி நிறைய லாஸ் வந்து இருக்கும். சாப்டர் 20 செகண்ட் ஹாஃப் டு 30 வரைக்குமே இது வந்து இருக்கும். சாரி 24 வரைக்கும் இது வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒன்ஸ் எப்போ ஆண்டவர் கூட நம்ம அந்த உடன்படிக்கைக்குள்ள போறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து கட்டளைகள் கற்பனைகள் நமக்கு வந்து கொடுக்கப்படுறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அந்த கட்டளைகள் கற்பனைகள் கொடுக்கப்பட்ட பிறகு நம்ம யாத்ராம புத்தகத்துல பார்த்தோம்னா 25 to 31 வந்து ஆசரிப்பு கூடாரம் அதுக்கான முறைமைகள் வந்து ஆண்டவர் சொல்லி தர்றாரு. அப்ப நம்மளும் அந்த கட்டளைகள் கற்பனைகள் ஃபர்ஸ்ட் நமக்கு டீச் பண்றாரு. அதுக்கப்புறம் ஆராதனை முறைமைகள், எப்படி காட் வர்ஷிப் பண்ணணும், எப்படி அவரை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத ஆண்டவர் வந்து நமக்கு ஸ்பிரிச்சுவலா டீச் பண்றதை நம்ம வந்து பாக்குறோம். ஸோ இதுல நடுவுல ஒரு ஒரு அன்எக்ஸ்பெக்டடா ஈவெண்ட் நமக்கு நடந்தது, அந்த வீடியோலயே பார்த்திருப்போம். 32 to 34 இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து தே வில் பி சின்னிங் அகெயின்ஸ்ட் காட். ஸோ அப்போ வந்து மோசே வந்து உள்ள வந்து அவர் வந்து இன்டர்சீட் பண்ணி அவர் ஆண்டவர்கிட்ட ரொம்ப ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் வந்து அதை மன்னிச்சு 34th சாப்டர்ல அந்த கவர்னன்ட்டை ரினியூ பண்ணி கொடுப்பாரு. ஸோ 35 to 40 நமக்கு வந்து அந்த ராயல் டென்ட் செட்டப் குறித்து எழுதப்பட்டிருக்கும். ஸோ ஃபைனலா இந்த புக் வந்து டெடிகேஷன் ஆஃப் ராயல் டென்ட்டோட நமக்கு முடியுது. ஸோ இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ இஸ்ரவேல் ஜனங்கள் கூடயே ஆண்டவர் வந்து போறாரு, டிராவல் பண்றாரு. பட் ஸ்டில் அவங்க வந்து சின் பண்றாங்க, சின் அப்படின்னு ஒரு விஷயத்துல விழுந்துடுறாங்க. ஸோ அப்ப அதுக்கு வந்து நமக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறது நம்ம லேவியா ராகம புத்தகத்துல பலிகள் அதெல்லாம் வந்து ஆண்டவர் சொல்லி தருவார். ஸோ நம்ம வந்து இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சால்வேஷன், பாப்டிசம், நமக்கு டெம்டேஷன்ஸ் எப்படி வருது, எப்படி வந்து மன்னா, அதே போல நமக்கு வந்து அந்த ஹோலி கம்யூனியன் எப்படி கொடுக்கப்படுது, எப்படி கவர்னன்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது, எப்படி கட்டளைகள் நமக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நமக்கு கொடுக்கப்படுது அப்படிங்கிறது இது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் நம்ம பண்ணும்போது ஆண்டவரை வர்ஷிப் பண்றதுக்கு உண்டான அந்த ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் வந்து நமக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிறது இந்த புக்கை நிழலாட்டமா வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஸோ இந்த புக் வந்து இட்ஸ் ஸ்டார்டட் அட் ஈஜிப்ட் அண்ட் இந்த புக் முடியும் போது இவங்க சீனாய் வனாந்திரத்துல இருப்பாங்க. அதோட இந்த புக் வந்து எண்ட் ஆகுது. அண்ட் இன் அடிஷன் டு தி ஸ்பிரிச்சுவல் இன்டர்பிரிட்டேஷன் நம்ம இதுல பார்க்கணும் அப்படின்னா கிரைஸ்ட் ஆஃப் எக்ஸோடஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7 போர்ட்ரேட்ஸ் ஆஃப் எக்ஸோடஸ், 7 போர்ட்ரேட்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் இன் எக்ஸோடஸ் நம்ம பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து மோசே பார்க்கலாம். மோசே வந்து எப்படின்னா ஹி இஸ் அ டைப் ஆஃப் கிரைஸ்ட் இன் மெனி வேஸ். நம்ம அதுல பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார். இயேசு கிறிஸ்து மாதிரியே மோசேயும் வந்து ஒரு தீர்க்கதரிசி. இது உபாகமம் 18:15 நம்ம பார்க்க முடியும். அவர் வந்து ஒரு ஆசாரியனா இருந்ததை லேவியராகவும் 8:28-29 வசனம், அதே மாதிரி சங்கீதம் 99:6 பார்க்க முடியும். அதே போல அவர் வந்து ஒரு ராஜாவா இருந்ததை பார்க்க முடியும். அவரு வந்து ராஜா அப்படின்னு யாரும் பட்டம் கொடுக்கலனாலும் அவர் தான் இஸ்ரவேல் ஜனங்களை, மோசே தான் அவர் வந்து ரூல் பண்றத நம்ம வந்து பார்த்தோம்ல. அதே போலதான் இயேசு கிறிஸ்து மாதிரி 2 பேருமே, மோசே இயேசு கிறிஸ்து 2 பேரையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க தீர்க்கதரிசி, ஆசாரியன், ராஜா. அதே போல 2 பேருமே குழந்தையா இருக்கும்போது அவங்க ஒரு என்டேஞ்சர் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். 2 பேருமே லா கிவர்ஸ், 2 பேருமே மீடியேட்டர்ஸ், 2 பேருமே டெலிவரர்ஸ், 2 பேருமே கின்ஸ்மேன் ரெடிமர்ஸ். ஸோ இந்த எல்லா கேரக்டர்ஸுமே மோசே வந்து கிறிஸ்துவுக்கு அடையாளம் அப்படிங்கிறத நம்மளால வந்து நல்லா தெளிவா புரிஞ்சு கொள்ள முடியுது. அதே போல வந்து 2வது வந்து பாஸ் ஓவர் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இதை வந்து பஸ்கா ஆட்டுக்குட்டி கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கு. அதே போல 7 பண்டிகைகள் அங்க கொடுக்கப்படுது. ஸோ அந்த 7 பண்டிகைகளுமே கிறிஸ்துவனுடைய ஊழியத்துக்கு ஒரு அடையாளமா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதே போல 4வது வந்து பேப்டிசம். ஸோ இதுவுமே வந்து நமக்கு வந்து ஆவிக்குரிய ரீதியா நம்ம இன்டர்பிரிட்டேஷன் பார்த்துட்டோம். 5th வந்து மன்னா அண்ட் வாட்டர். 6th வந்து டாபர்நாக்கிள். டாபர்நாக்கிள் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம்னாலுமே டாபர்நாக்கிள் ஆக்சுவலா வெளியில நுழையும் போது வெளி பிரகாரத்துல பலிபீடம் இருக்கும். அங்கதானே நம்ம ஒரு மிருகத்தினுடைய பலி கொடுக்கப்படும். ஸோ அங்க வந்து அந்த மிருகத்தை வந்து அவங்க அடிச்சு அதை வந்து பலியிடுவாங்க. ஸோ அந்த பலியை எடுத்துட்டு தான் அவங்க வந்து பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். அதுக்கப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். ஸோ இதை நம்ம வச்சுட்டு நம்ம ஸ்பிரிச்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா இது இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த லைஃபை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அவருமே வந்து சஃபரிங், அப்புறம் ஒரு பிளட் அண்ட் டெத், அதுக்கப்புறம் டு பியூட்டி, ஹோலினஸ் அண்ட் க்ளோரி ஆஃப் காட். ஸோ இதை அவர் வந்து கடந்து போனார்ல. ஸோ அந்த அவருடைய லைஃபையும் அந்த டாபர்நாக்கிளுடைய ப்ராசஸையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா 2மே வந்து ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம்.
ஸோ கடைசியா நம்ம பார்த்தோம்னா ஹை பிரீஸ்ட். ஸோ நம்ம கிரைஸ்ட் வந்து ஹி இஸ் த ஹை பிரீஸ்ட். ஸோ அந்த இங்க வந்து ஆரோனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிரதான ஆசாரியின் முறைமைகள் வந்து இட் ஃபார் ஷேடோஸ் த மினிஸ்ட்ரி ஆஃப் கிரைஸ்ட் அப்படிங்கிறதே நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதுக்கு வந்து எபிரேயர்ல நிறைய வசனங்கள் இருக்கு. நம்ம நேரம் ஆனதுனால நான் எல்லாத்தையும் ரீட் பண்ணல. ஸோ இன் திஸ் புக் நான் வந்து என்னோட இன்சைட்ஸ் நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் மொத்தமா எக்ஸோடஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து நத்திங் ஹேப்பன்ஸ் ஆக்சிடென்ட்லி. எல்லாமே எவ்ரி திங் இஸ் ப்ரீ டெஸ்டின்ட் பை காட். ஈவன் பிஃபோர் த எர்த் இஸ் ஃபார்ம், காட் knows everything, he planned everything for us. ஸோ அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சார் நம்ம இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துக்குள்ள போனாங்க, 400 வருஷம் அவங்க வந்து அங்க அடிமையா இருந்தாங்க, கஷ்டப்பட்டாங்க. ஸோ இது எல்லாமே ஓகே, இதெல்லாம் நடந்துச்சு. அவங்க பெருமூச்சை கேட்டு ஆண்டவர் வந்து விடுதலை கொடுத்தாரு, அது உண்மைதான். ஆனா அவங்க பெருமூச்சை கேட்டதுனால இவங்களை விடுவிக்கலாம்னு அந்த நேரத்துல ஆண்டவர் பிளான் பண்ணல. ஸோ இது எல்லாமே தீர்க்க தரிசனமா ஆபிரகாமுக்கு முன்னாடியே சொல்லப்பட்டுச்சு. ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 15வது அதிகாரம் 13, 14 வசனங்கள், அதே போல 16வது வசனத்துல உன்னுடைய சந்ததியார் வந்து 400 வருஷம் அடிமைகளாக இருப்பாங்க, அந்நிய தேசத்துல இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த தேசத்துக்கு வருவாங்க. இது எல்லாமே ஆபிரகாமுக்கு தெளிவா சொல்லப்பட்டது. ஈவன் அந்த பஸ்கா முடிச்சுட்டு அவங்க வந்து நிறைய திங்ஸ் நெய்பர்ஸ்ட வாங்கிட்டு வருவாங்கல்ல, வேல்யூபிள்ஸை வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அதை முதற்கொண்டு ஆபிரகாமுக்கு வந்து ஆண்டவர் வந்து தீர்க்க தரிசனமா அவர் வந்து சொல்லிட்டார். ஸோ எதுவுமே வந்து சடனா நம்ம லைஃப்ல நடக்கிறது இல்லை, எவ்ரி திங் இஸ் ப்ரீ டெஸ்டின்ட். ஸோ அது அந்த அளவுக்கு அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி இன்னொன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மோசே மீட்கணும். ஸோ மோசேன்னு ஒருத்தரை வந்து அவர் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டார். ஸோ ஒரு மீட்புக்காக ஒரு பேபியை சூஸ் பண்ணி அதை பிறக்க வச்சு, அவ்வளோ மோசமான சுச்சுவேஷன்ல எல்லா குழந்தைங்களும் இறக்கும் போது அந்த ஒரு குழந்தைய மட்டும் காப்பாத்தி அதை ப்ரிப்பேர் பண்ணி, அப்புறம் இதுல பெரிய ஹைலைட்டான விஷயம் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, அந்த எனிமியோட பிளேஸ்லயே போய் ஃபுல் ப்ரொடெக்ஷனோட அந்த பேபி வந்து வளர்ற அளவுக்கு ஆண்டவர் வந்து அந்த இடத்துல செயல்பட்டு இருக்கிறது வந்து ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஸோ ஒருவேளை இந்த மோசே தான் ரட்சகர் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அந்த அரண்மனையில இருந்து யாராவது அந்த குழந்தைய வளர்த்திருப்பாங்களா, இல்ல உயிரோட தான் விட்டுருப்பாங்களா? பட் ஆண்டவர் எவ்வளோ வந்து ஒரு பயங்கரமான வல்லமையான செயல்களில ஆச்சரியமான தேவன் அப்படிங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்கலாம். God can act even through our enemies அப்படிங்கறத இங்க புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த எக்ஸோடஸ்ல வந்து என்னோட இன்சைட்ஸ் நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து என்ன அப்படின்னா, எவ்ரி காட்ஸ் ஆக்ட் இஸ் ப்ரீடெஸ்டின்ட், வெல் பிளான்ட், ப்ரிப்பேர்ட் அண்ட் பவர்ஃபுல். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இன்சைட் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தது வந்து இதுல வந்து ஒரு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சால்வேஷன் இஸ் டு ஆல், இட் இஸ் டு எவ்ரி ஒன். இதுல என்ன அப்படின்னா, it is to anyone who believes. இதுல நம்ம பார்த்தோம்னா ஆக்சுவலா பஸ்கா முடிஞ்சு இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து இந்த பஸ்கா இதை செலிப்ரேட் பண்ணிட்டு அவங்க வந்து விடுவிக்கப்பட்டு ஈஜிப்டை விட்டு வெளியில வர்றாங்க. ஸோ நம்ம இதுல நம்ம வாசிச்சோம்னா, யாத்திராமம் 12வது அதிகாரம் 38, 39 வாசிச்சோம்னா 37ல இருக்கும். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷராய் இருந்தார்கள். அவங்க வெளியில வந்து அவங்களோட கவுண்ட் வந்து எழுதிருக்கும். அந்த ஃபுல் வசனம் கூட வாசிக்கிறேன். 37வது வசனம், யாத்திராமம் 12:37. இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷராய் இருந்தார்கள். 38வது வசனம், இது நல்லா கவனிங்க. அவர்களோடு கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதும் அன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று. சோ அப்ப இங்க போனது வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும் இல்ல, அவங்க கூட பல ஜாதியான ஜனங்களும் இருந்தாங்களாம். சோ இந்த பல ஜாதியான ஜனங்கள் இங்க எப்படி வந்திருப்பாங்கன்னு யோசிச்சா, யாரெல்லாம் மோசேயினுடைய வார்த்தைகளை பிலீவ் பண்ணி அந்த பஸ்காவை அடிச்சு அந்த ரத்தத்தை பூசினாங்களோ எல்லாரையுமே ஆண்டவர் காப்பாத்தினார். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய ரத்தத்தை விசுவாசிக்கிற யாருனாலும், யூதர் ஆனாலும், கிரேக்கர் ஆனாலும், ஆணானாலும், பெண்ணானாலும், சோ யாரா இருந்தா கூட இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ரத்தத்தை விசுவாசிச்சு நம்ம வந்து அவரை ரட்சகரா சோ இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தை யாரெல்லாம் வந்து பிலீவ் பண்ணி ஆண்டவரை ரட்சகரா வந்து ஏத்துக்கொள்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே சால்வேஷன் இருக்கு அப்படிங்கறத நம்ம இதுல வந்து ரொம்ப தெளிவா இந்த வசனம் மூலியமா பார்க்க முடியும். சால்வேஷன் இஸ் டு எவ்ரி ஒன். ஸோ தேர்ட் இன்சைட் என்ன அப்படின்னா, அதே யாத்திராமம் 12:39
கடைசி பார்ட் நம்ம பார்த்தோம்னா அவங்க கிளம்பில போகும்போது அவர்கள் தங்களுக்கு வழிக்கென்று ஒன்றும் ஆயத்தம் பண்ணவில்லை. சோ அதே மாதிரி வழிக்குன்னு அவங்க ஒண்ணுமே ஆயத்தம் பண்ணாத போது கூட அவங்களுக்கு ஒண்ணுமே குறைவுபடல. அதே போல காட் மீட்ஸ் our needs in an beyond natural ways as he did for Israelites. So நம்ம வந்து எதை குறித்தும் எப்பயும் கவலைப்படணும்னு இல்லை. அது வந்து நம்ம ஃபேமிலி, ப்ரொஃபஷன், அப்புறம் எதுவா இருந்தாலும் ஃபினான்ஸ், எதுவா இருந்தாலும் அதை குறித்து நம்ம கவலைப்படணும்னு தேவையில்லை. இஸ்ரவேலுக்கு பியாண்ட் நேச்சுரல் மிராக்கிள்ஸ் பண்ணி ஒவ்வொரு நாளும் வனாந்திரத்துல நடத்தின ஒரு தேவன் நம்மளுடைய தேவனா இருக்காரு. ஸோ அவர் வந்து நம்மளை வந்து நடத்த போதுமானவரா இருக்கிறாரு. போதுங்கிறதுக்கு மேலானவரா இருக்காரு. ஹி இஸ் மோர் தென் இனஃப் ஃபார் அஸ். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, we can just go through the flow of God and God will lead. So finally we have such a great God and we should be thankful for having him as our savior. ஸோ அந்த ரிடம்ஷன் அப்படிங்கிற அந்த மெயினான விஷயத்த இந்த யாத்ராம புத்தகத்துலேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது வந்து ஒவ்வொரு வியூவாக நம்ம எக்ஸோடஸ் புக்கை பற்றின இன்ட்ரொடக்ஷன். ஸோ இனி வர்ற எவ்ரி வீக் வந்து ஆண்டவர் வந்து வேர்ஸ் பை வேர்ஸ் நம்ம கூட பேசுவாராக. மே காட் பிளஸ் திஸ் வேர்சஸ். வேற யாராவது ஏதாவது ஆட் பண்ணணுமா? Okay, we can pray and close. Carolyn will do closing prayer. Over to Carolyn. ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, நேரத்துக்காக நன்றி அப்பா. இந்த ஈவினிங் டைம்ல கூட உங்களை நோக்கி பார்க்க கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த நாள்லயும் அப்பா நாங்க எக்ஸோடஸ் புக்குடைய ஓவர்வியூ பார்க்க உதவி செஞ்சீங்க, அதுக்காக நன்றி. ஆண்டவரே, கிளாடியக்கா மூலமாக கூட நீங்க நிறைய காரியங்களை எங்களுக்கு டீச் பண்ண தயவுக்காக நன்றி அப்பா. இந்த சால்வேஷன் ஸ்டோரி எப்படி நீங்க இஸ்ரேல் மக்களை உமக்கென்று தெரிந்து கொண்டீங்க, அதே போல ஆண்டவரே இஃப் அந்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் பீப்புளுக்கு இவ்வளோ பிளெஸ்ஸிங் அப்படின்னா ஹவு மச் மோர் அஸ் நியூ டெஸ்டமெண்ட் ஒரு நியூ கவர்னன்ட் பீப்புள் எங்களுக்கு நீங்க எவ்வளோ கிரேஷியஸா இருக்கீங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல ஹவு law was given through Moses, but grace and truth came through Jesus Christ. And in all ways we are better than the Israelites, Father God. Thank you, Lord, for that privilege and for that opportunity that you have given us to know you deeply, Father God. ஆண்டவரே, உங்களுடைய வேதத்தை வாசிக்கிறதற்கும் உங்களுடைய வேதத்தை நாங்கள் அறிந்து கொள்வதற்கும் நீங்க எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி. இந்த பைபிள் ஸ்டடி முழுவதிலும் எங்களோடு கூட இந்த தயவுக்காக நன்றி அப்பா. இந்த கம்மிங் வீக்கையும் உங்களுடைய கருத்துல அர்ப்பணிக்கிறோம். நீங்க எங்களோடு கூட இருங்க, வழி நடத்துங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிருபையை கொண்டு கடந்து செல்ல எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. இன்னைக்கு வந்த எல்லாரையும் உங்களுடைய கருத்துல அர்ப்பணிக்கிறேன். நீங்க எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களை வழி நடத்துறத மற்றவர்கள் கண்டு ஆண்டவரே நீரே மெய்யான தெய்வன் என்பதை கண்டுகொள்ள உதவி செய்யுங்க. ஈசன் ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். Praise the Lord, everyone. Praise Lord, அக்கா. Praise Lord.